வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கனெக்ட். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ரிட்டர்ன் ஆஸ்திரேலியா வர்றது அந்த கிளிப்பிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து தூத்துக்குடி ஏர்போர்ட். நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக நம்மளை வந்து அந்த கேப்ஸ் வந்து நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் அப்படியே போகிறோம். நாங்கள் 3 பேரும் அப்படியே சென்னையில் போயிட்டு அங்கே ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃப்ளைட்டு. ஸோ தூத்துக்குடியிலேருந்து சென்னை ஃப்ளைட். இது இண்டிகோ அகெயின் சேம் இது தான். நம்ம இங்கே வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் நினைக்கிறேன். 1 hour ஆமாம். கீழே பாருங்கள் இன்னுமே அந்த தண்ணி இருக்குது. ஸோ வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் திருப்பியும் நம்ம ஹோட்டலில் போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து எங்களுக்கு வந்து சிட்னிக்கு ஃப்ளைட் இருந்துச்சு. ஸோ இதுதான் சென்னை வந்து லேண்ட் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ஸ்டே பண்ணியிருந்த அதே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு ஸோ இதுதான் அது. ஸோ அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் ரொம்ப நார்மலாக ஃப்ளாரல் டெக்கரேஷன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது இங்கே ஏர்போர்ட்டுக்கு கிளம்புனப்போ எடுத்தது இது. ஸோ அவ்வளோதான், பை சென்னை. நம்ம வந்து நேராக நம்ம வந்து நம்மளோட இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சரில் போயிட்டு நம்ம சிங்கப்பூருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி சிட்னியில் போகிறோம். சிங்கப்பூரில் வந்து எங்களுக்கு வந்து 3 hours என்னமோ லேஓவர் டைம் இருந்துச்சு. சும்மா டெர்மினல் ஒரு டெர்மினலாக மாற்றி போயிட்டு இருந்தோம். அதில் கொஞ்சம் கிளிப்ஸ் இருக்குது, அதுவும் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே இந்த சென்னையிலேருந்து கிளம்பியாச்சு. திருப்பியும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான். சென்னையிலேருந்து சிங்கப்பூர் வந்து 3 to 3.5 hours ஆகும் டோட்டல் டைம், ட்ராவல் டைம். அதுக்கப்புறம் சிங்கப்பூர்லேருந்து சிட்னி வந்து 7.5 to 8 hours அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஈஸி தான் யூஎஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணுறது. நமக்கு வந்து முன்னாடிலாம் நாங்கள் 2013 அந்த டைமில் தான் வந்திருப்போம். அப்போல்லாம் வந்து டிக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக $800 டூ அண்ட் ஃப்ரோலாம் போயிட்டு வந்துடலாம். இப்போ வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. அதுவும் எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் டிக்கெட் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் முன்னாடியே நம்ம வந்து புக் பண்ணணும். லாஸ்ட் மினிட்லாம் புக் பண்ணால் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 6 to 7 monthsக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். அப்படி இருந்தாலுமே 3 பேருக்கு $4,000 நம்ம வந்துருச்சு ஆக்சுவலாக. மலேசியன் ஏர்லைன்ஸும் கிட்டத்தட்ட சேமாக இருக்கும். இப்போ அதில் $4,000 இதில் ஒரு 3.7 அந்த கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூட் அதுதான் இருக்கிறதுலே இப்போதைக்கு சீப்பஸ்ட்டு போல். அது எவ்வளோன்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக வே சீப்பராக இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் 30% அது சீப்பராக இருக்கும். அது வந்து நம்மளோட எக்கானமி ஏர்லைன் மாதிரி அங்கே வந்து சாப்பாடு அதெல்லாம் தரமாட்டாங்க. நம்ம தான் கொண்டு போய்க்கணும். அங்கே வேணால் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். லெக் ரூமும் அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ இன்ஃப்ளைட் ஃபுட்டுலாம் இதுதான். ஒரு 2-3 கிளிப் தான் எடுத்திருந்தேன் நான். ஆப்பிள் ஜூஸ், அதுக்கப்புறம் யோகட் அந்த கர்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் அது கட்லெட், அதுக்கப்புறம் வந்து நார்மல் இந்தியன் ஏஷியன் வெஜிடேரியன் மீல்ஸ் தான். அதுதான் சேஃப் ஃப்ளைட்லலாம் சாப்பிட்றதுக்கு. இங்கே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் வந்து மீல்ஸ் ஓகேயாக தான் இருக்கும், டீசெண்டாக தான் இருக்கும். அதனால் சர்வே பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்க இப்போ அடிக்கடி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்ம வந்து சிங்கப்பூர் ரீச் ஆக போகிறோம். ஒரு சிங்கப்பூர் அதாவது இந்தியாவிலேருந்து திருப்பி சிட்னி வரும்போது நமக்கு வந்து ஹவர்ஸ் வந்து லூஸ் ஆகிட்டே வரும். இப்போ வந்து நான் காலையில் இந்தியாவில் இங்கே பாருங்களேன், சிங்கப்பூரில் கீழே வந்து போட்ஸ்லாம் அழகாக கிளியராக தெரிஞ்சிச்சு. அதோட வியூ தான் அங்கே இருக்கும்.
ஸோ சிங்கப்பூரில் வந்து இப்போ டைம் வந்து நம்மளோட அவங்க வந்து 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இருப்பாங்க. அன்றைக்கி 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் முன்னாடி இருப்பாங்க. ஸோ நம்ம காலையில் 10 o'clock நம்ம கிளம்புனா இந்தியன் டைம் வந்து 3 மணி நேரம்னா 1 மணியில், இப்போ இந்தியாவில் சிங்கப்பூரில் வரும்போது அந்த 3 மணி நேரம் ஜாஸ்தி பண்ணால் 4 மணி நேரம் ஆயிரும் அங்கே. ஸோ நம்ம போக போக அப்படியே லூஸ் பண்ணிட்டே போகும். அதே இந்தியாவில் வந்து 1 மணினா ஆஸ்திரேலியாவிலேருந்து 4.5 மணி நேரம் ஏற்றிக்கணும். 5.5 அதாவது ஈவினிங் வந்து 5:30 மணி. ஸோ அப்படி இருக்கும். அதனால் நமக்கு வந்து வரும்போது நமக்கு ஹவர்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும், போகும்போது லூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதான் சிங்கப்பூர். அதில் அழகாக அந்த படகுகள்லாம் அப்படி நின்றுட்டே இருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் இன்னொரு தடவை நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ வந்து சிங்கப்பூரில் இறங்கி ஒரு 1 or 2 days தங்கி இல்லை சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதான் நான் போனதில்லை ஆக்சுவலாக சிங்கப்பூர் சுற்றி மலேசியாவில் ஒரு தடவை நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு வந்திருக்கோம். நான் சிங்கப்பூரில் வந்து போனதில்லை. மலேசியாவில் போனதுமே போய் சுற்றி பார்க்குற மாதிரி இல்லை, ஏதோ ஹோட்டல் அக்காமடேஷன் கொடுத்தாங்க, அதுக்கு மட்டும் போயிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சிங்கப்பூர் க்ரௌன் பிளாஸா அதான் கேசினோ அதெல்லாம் பண்ணுவாங்க, போய் விளையாடுறதுக்கு. இங்கேயுமே சிட்னிலேயுமே இருக்குது க்ரௌன் பிளாஸா. அதுதான் அந்த பில்டிங். சும்மா நாங்கள் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தது அதுதான் எடுத்திருக்கோம். இது ஃபுல்லாக எஸ்கலேட்டரில் வந்து அப்படியே பேக்கை வச்சுட்டு அப்படியே நடக்க வேண்டியதுதான். சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்து பயங்கர பெருசு. அது முன்னாடியே சொன்ன மாதிரி 4 டெர்மினல் இருக்குது. ஒரு டெர்மினலுக்கும் இடையில வந்து நம்ம ஸ்கை ட்ரெயின் ஒன்று வச்சுருப்பாங்க மாறுறதுக்கு. அது வந்து எவ்ரி 2 minutes அந்த ட்ரெயின் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் ஏறி இங்கே அந்த அடுத்த டெர்மினலில் இறங்கிக்கலாம். இப்போ நாங்கள் இந்த டெர்மினலில் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டெர்மினல் போய்ட்டோம். இது வந்து அந்த ஃபுட் லான்ச். இங்கே வந்து மேலே ஏறிட்டு நம்ம எதாவது வேணும்னா ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். முன்னாடி நாங்கள் போனப்போலாம் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு $20 கூப்பன் கொடுப்பாங்க ஆக்சுவலாக நம்மளை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. ஒரு டிக்கெட்டுக்கும் $20 கொடுப்பாங்க. அது ஐ திங்க் அந்த 20 கோவிடுக்கு அப்புறம் அதை நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வரும்போது $20 செலவு பண்ணுறதுக்குனே கொடுப்பாங்க. நம்ம ஃபுட்டுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு அதுக்கப்புறமா பர்ஃப்யூம்க்குன்னு தனியாக $60 என்னமோ கொடுப்பாங்க, அதையும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து சன்ஃப்ளவர் கார்டன். அதுக்குள்ளே டெர்மினலுக்குள்ளே இருக்கிறது. வெளியில் போய் நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மூவிஸ் பார்க்குறதுக்கு ஒரு தேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரனுக்கு விளையாடுறதுக்கு நிறைய ப்ளே ஏரியாஸ் இருக்குது. கலரிங் ப்ளேஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு ஏர்போர்ட், நல்ல மெயின்டெனன்ஸு. அவங்களுக்கு நல்ல வருமானம் வரும்னு நினைக்கிறேன் இந்த கடையெல்லாம் வச்சு. நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏர்போர்ட் அது. அந்த டிரான்சிட் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் மலேசியாவும் ஓகே தான் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் அதுவும் ஓகே தான் இருக்கும். அது மாதிரி இதுக்குள்ளே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே ஹோட்டலும் இருக்கும். ரொம்ப நேரம் டிரான்சிட் ஹவர்ஸ், இப்போ 12 hours அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நம்ம அந்த ஹோட்டலில் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு 6 hours ஸ்டே பண்ணுற மினிமம் அப்படி இருக்கும். நாங்கள் அதுலேயும் ஸ்டே பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா இப்படியே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி போயிருக்கோம். 2லேயுமே போயிருக்கோம். மலேசியாலேயும் அந்த மாதிரி தங்கியிருக்கோம், இங்கே சிங்கப்பூர்லேயும் தங்கியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஏர்போர்ட்டரோட இது. அவ்வளோதான். நான் வந்து மோஸ்ட்லி எல்லா கிளிப்ஸும் எடுத்து போட்டுட்டேன். Okay, thanks for watching.